ஒவ்வொரு வருஷமும் இந்த தருணம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ ஒரு புதிய பயணத்தை நோக்கி தொடங்குது. இருந்தாலும் கூட அது எனக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் 11 வருஷமாக எங்களோட இருந்தீங்க. நான் இந்த ஸ்கூல் வரும்போது நடந்து நீங்கள் நான் உங்களுக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தது இல்லை எனக்கு. ஆனால் கட்டத்தில் எக்ஸாம் மிஸ்ஸு தூரம்ன்றதுனால நான் அந்த கிளாஸ் செய்திருக்கேன். இதுக்கு முதல்ல இருந்தது சந்தோஷன்றது இருக்கட்டும், சாணிக்காயாக இருக்கட்டும். நான் ஒரு டீச்சர், அவங்க ஒரு மாணவர். இந்த ரீதியில் தான் நான் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தது, படித்தது, அடித்தது எல்லாமே. ஆனால் இவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இவங்களோட எனக்கு ஒரு கூடிய நெருக்கம் இருக்குது. நம்ம வீட்டில் வந்து இவங்கள உங்களோட சிரிப்பு, உங்களோட குடும்பத்தனம், சேவைகள், சந்தோஷம், இது தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்த நாள் சொல்லலாம். ஒரு பிள்ளைகளா என்னோட இருந்துச்சுங்க இந்த சந்தோஷத்தை அந்த நாள் சரி பண்ணலாம். அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் என்னன்னா ஒரு வாழ்க்கையில் நிறைய தவறு செய்திருப்பீங்க. இப்போ நீங்கள் தவறு செஞ்சுட்டு எனக்கு வந்து மன்னிப்பு கேட்டு ஒவ்வொருத்தரும் மன்னிப்பு கேட்டாலும் இவங்க வந்து போட்டு இருக்கணும். கட்டாயம் நமக்கு கல்வி மட்டும் பத்தாது. கட்டாயம் நம்ம மனித நேயம் உள்ளவங்களாக இருக்கணும், நல்ல மனுஷராக இருக்கணும். இந்த கல்வியும்